7th பேஜ் நம்பர் 38. அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இணைகரம்னா எப்படிங்க இருக்கும்? செவ்வகத்தை சாட்சி வச்சா எப்படி இருக்குமோ அதுதாங்க ஒரு இணைகரம். செவ்வகம்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதை கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி வரைஞ்சா அதுதாங்க இணைகரம். அளவீடுகளில் இருக்கிற சம்மெலாம் ஃபார்முலா இல்லாமல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ இணைகரத்தோட பரப்பளவு பார்க்கலாம். இணைகரத்தோட அடிப்பக்கம் என்னங்க கொடுத்துருக்காங்க? 12 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை குறிச்சிக்கலாம். உயரம் 8 மீட்டர். இப்போ இணைகரத்தோட பரப்பளவுனா கொடுத்துருக்க ரெண்டு அடிப்பக்கம் உயரத்தை பெருக்குனா பரப்பளவு நம்மளுக்கு கிடைச்சிருங்க. 12 × 8 இதை பெருக்குனா பரப்பளவு கிடைச்சிரும். செவ்வகத்தோட பரப்பளவு எப்படிங்க? சேம் இதே மாதிரி தான். அடிப்பக்கத்தையும் உயரத்தி பெருக்குனா செவ்வகத்தோட பரப்பளவு கிடைச்சிருங்க. இது இணைகரத்தில் இருக்க பேசிக்கான சம்முங்க. இந்த மாதிரி சம்லாம் அதிக அளவு கேட்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பான சம் தான் கேட்பாங்க. இப்போ இணைகரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சம் கொடுத்துருக்குங்க. இப்போ 8 × 12 பேருக்குனா நம்மளுக்கு 96. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இது புக்கில் இருக்கிற சம்முங்க. இணைகரத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்பக்க அளவுகள் 2 வெவ்வேறையாக கொடுப்பாங்க. உயரம் 2 உயரம் வர மாதிரிலாம் சில சம்முங்க இருக்குங்க. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ டயக்ராமில் குறிச்சிருக்கும் பாருங்கள். மேலே 10 சென்டிமீட்டர்னா இந்த சைடில் 5 சென்டிமீட்டர் வர மாதிரி கொடுப்பாங்க. வேறு வேறு அளவுகள் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அதெல்லாம் எப்படி போகிறதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இதில் இணைகரம்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாங்க. மேலே கண்டுபிடிச்சது இணைகரத்தோட பரப்பளவுங்க. இணைகரத்தோட சுற்றளவு கேட்பாங்க. அடிப்பக்கம் ஒரு அளவு கொடுத்துட்டு சைடில் இருக்க உயரம் ஒரு அளவு கொடுத்துட்டு 2 உயரம் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறையா மாடல் இருக்குங்க. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ இணைகரம்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டயக்ராம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இதோட பரப்பளவு பேசிக்காக அடிப்பக்கம் உயரம் கொடுத்தா எப்படி பரப்பளவு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேங்க. அப்கமிங் வீடியோஸில் இதுலேயே டெப்த்தாக கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே பாருங்கள் இன்னொரு சம்மு. ஒரு இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை போன்று 3 மடங்கு எனில் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயரம் என்னங்க கொடுத்துட்டாங்க? 8 சென்டிமீட்டர். ஒரு டயக்ராம் போட்டுக்கலாங்க. இணைகரம் உயரம் 8 சென்டிமீட்டரா, அடிப்பக்கம் என்னங்க உயரத்தை போல் 3 மடங்கு. அப்போ 8 × 3 24. அடிப்பக்கம் என்னங்க 24. இதை வச்சு மேலே எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி போட்டு பரப்பளவு என்ன வரும்னு ஆன்சர் கமெண்டில் போட்டு விடுங்க. ஸ்கூல் புக் சம்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்